பேப்பர் வந்து 2015 பேப்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ 2015 பேப்பருக்கான ஆன்சர் ஓகே. ஸோ இதுல வந்து பாருங்க, முதலாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நாடொன்றின் பொருளாதார அதாவது பின்வரும் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது ஓகே. நாடொன்றின் பாருங்க, ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையான்னு சொல்லி தான் கொடுக்கணும் கொஸ்டின்ஸ். ஸோ ஓகே. சரியா? நாடொன்றின் பொருளாதாரம் பின்னடைவு அடையும் பொழுது அரசாங்கம் பின்னடைவிலிருந்து மீள்வதற்காக இறைப்பணக் கொள்கையும் பணக்கொள்கையும் பயன்படுத்தல் வேண்டும். இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்க இது 2019லயும் கதைச்ச விஷயம் தான். சரியா? ஸோ அப்போ வந்து அ சரியா? ஸோ அப்ப முதலாவது வந்து அப்ப நாடு என்ன செய்யணும்னு சொன்னா, பணக்கொள்கைகளை எப்படி பயன்படுத்தணும்? இறை கொள்கைகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்க அதுக்கு சொன்னா ஓகே. சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நாங்க ஆல்ரெடி வந்து டிஸ்கஷன் பண்ண விஷயமே தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, நாடொன்றின் உயர் பணவீக்க நிலையை சுருக்க பணக்கொள்கையை பயன்படுத்தி எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி. அப்ப இது வந்து ஒரு புது கொஸ்டின் ஒண்ணு. நாடொன்றில வந்து உயர் பணவீக்க நிலைமையை சுருக்க இறை மற்றும் பணக்கொள்கையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்றோம். அப்ப பணவீக்கம் ஏற்படுற சந்தர்ப்பத்துல வந்து இந்த நாணய கொள்கையை பயன்படுத்தி பணவீக்கம்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க, பணத்துக்கான வந்து அதாவது பணவீக்கம்னா பணத்துக்கான பெறுமதி வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. சோ அப்ப அந்த பணவீக்கம் பெருமை மக்கள் வந்து பணத்தை கையில வச்சிருக்கிறத விட முடியுமான மட்டும் நிலையான சொத்துக்கள் அதுகள்ல தான் ஈடுபடுத்துவாங்க. சோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இந்த இறை கொள்கை அதாவது மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசியை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, முதலாவது நாணய கொள்கையை வந்து பார்ப்போம். அப்ப நாணய கொள்கையை பயன்படுத்தக்குள்ள இப்ப மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வட்டி வீதம், வங்கி வீதங்கள் மற்றும் ஒதுக்கி வீதங்கள்லாம் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உயர்த்த முடியும். அப்ப பணவீக்கத்தின் போது வந்து மக்கள் என்ன செய்வான்னு சொன்னா, பணத்தை கையில வச்சிருக்காம வந்து மக்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அதுதான் அந்த வட்டி வீதம் கூடுதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து சாரி. அப்ப மக்கள் வந்து என்ன 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 செய்யறாருன்னு சொன்னா, வட்டி வீதம் வந்து கூடுனா மக்கள் யாரும் அப்ப கடன் வாங்குறதெல்லாம் குறைய தொடங்கும். அப்ப கடன் வாங்குறது குறைய தொடங்கக்குள்ள மக்கள் வந்து பொதுவாவே கையில வந்து பணத்தை வச்சிருக்க மாட்டாங்க. சோ அந்த முதலீடு இருக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்துவாங்க. சரியா? சோ அடுத்தது வந்து பகிரங்க சந்தையில வந்து திரைசேரி உண்டியல் முறிகள் பிணை பத்திரங்கள்லாம் விற்பனை செய்யணும். அப்ப நாங்க இந்த ஓப்பன் என்ன சொல்றது? அ என்ன சொல்றது? பகிரங்க திரைசேரி சந்தை அந்த சந்தையில வந்து அந்த ஓப்பன் மார்க்கெட்ல வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ட்ரெஷரரி பில்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம்னா விற்பனை செய்யலாம். அப்ப மக்கள் வந்து அத கொள்வனவு செய்வாங்க. சோ அப்ப இந்த பணவீக்கத்தின் போது வந்து பணப்பெறுமதிய வந்து படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகும் பொழுது, மக்கள் அப்ப பணத்த முடியுமான்னு மட்டும் கையில வச்சிருக்காம, அவங்க இந்த சிறந்த முதலீடுல வந்து ஈடுபடுத்தக்கூடியதா இருக்கும் இந்த நாணய கொள்கையின் ஊடாக. அடுத்தது இறை கொள்கையை வந்து பயன்படுத்தன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா, தனியார் நுகர்வு, அரச கொள்வனவு, முதலீட்டு செலவு என்பவற்றை குறைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த தனியார் நுகர்வு அப்ப மக்கள் வந்து தேவையற்ற கொள்வனவுகள்ல ஈடுபடுறத முடியுமான மட்டும் குறைக்கணும். அதத்தான் அங்க சொல்றது. அடுத்தது வந்து அரச செலவுகள். அரச செலவுகளும் வந்து அந்த தேவையற்ற மேலதிகமா ஏற்படக்கூடிய அரச செலவுகள், அதுகள் எல்லாத்தையும் வந்து குறைக்கணும். முதலீட்டு செலவு. அதாவது வந்து இப்ப நாங்க அந்த பணவீக்கத்துல வந்து கண்டிப்பா முதலீட்டு செலவு ஒண்ணு ஏற்படும். அப்ப அந்த முதலீட்டு செலவெல்லாம் வந்து முடியுமான மட்டும் நாங்க என்ன செய்யணும்னு குறைச்சு கொள்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பணவீக்கத்த கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி சொன்னா. அடுத்தது வந்து நிரம்பல் ஊக்குவிப்பு கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தலாம். அப்ப நிரம்பல் ஊக்குவிப்பு கொள்கைன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஓகே. இந்த சப்ளை சைட் பாலிசிஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நிரம்பல் ஊக்குவிப்பு கொள்கையில வந்து நாங்க முடியுமான மட்டும் வந்து தனியா அதாவது வந்து என்ன சொல்றது? பிரைவேட்டைசேஷன்ஸ வந்து இன்க்ளூட் பண்றோம். அப்ப பிரைவேட்டைசேஷன் இன்க்ளூட் பண்ணக்குள்ள வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். என்ன சொன்னா இப்ப தனியார் முதலீடு அதிக தனியார் பிரைவேட்டைசேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணும்போல அவங்க என்ன செய்வாங்க, அந்த பொருட்கள் செய்ய வேண்டிய விலைகள் எல்லாமே வந்து கூட தொடங்குவாங்க. சோ அதனால தான் வந்து நாங்க முடியுமான மட்டும் அத வந்து குறைச்சுக் கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அடுத்த விஷயம்.
ஸோ இங்க வந்து மெயினா 2 இந்த இறை கொள்கை, நாணய கொள்கையை மட்டும் கேட்கறதுனால அந்த விஷயங்கள மட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணுனா ஓகே. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிலிப்ஸ் வலையின்படி குறுங்கால ஓட்டத்தில் பணவீக்கத்திற்கும் வேலையின்மைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கு. ஓகே, நாங்க இதுவும் டிஸ்கஷன் பண்ணது தான். அப்ப பிலிப்ஸ் வலையின்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த குறுங்கால ஓட்டத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸனுக்கும் அன்எம்ப்ளாய்மென்ட்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அன்எம்ப்ளாய்மென்ட் கூட 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 இன்ஃப்ளூயன்ஷன் குறையும். அன்எம்ப்ளாய்மென்ட் குறைய குறைய இன்ஃப்ளூயன்ஷன் வந்து கூடும். இதுதான் இருக்கிற தொடர்பு. அந்த வரைபடத்தோட நாங்க டிஸ்கஷன் பண்ணா ஓகே. இது 2000 நாங்க 2019 கொஸ்டின் பேப்பர்ல வந்து ரெக்கார்டிங்ல டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். உள்நாட்டு பண நோட்டின் பெறுமதி அதன் பாரிய வியாபார பங்காளரின் பண நோட்டின் பெறுமதிக்கு எதிராக பெறுமதி ஏற்றம் அடையும் பொழுது உள்நாட்டு ஏற்றுமதிகள் அதிகரித்து இறக்குமதிகளை குறைக்கலாம். அப்ப அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உள்நாட்டின் பண நோட்டின் பெறுமதி அதன் பாரிய வியாபார பங்காளியான பண நோட்டின் பெறுமதிக்கு எதிராக பெறுமதி ஏற்றம் அடையுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்கட நாட்டின் பெறுமதி வந்து நாங்க வந்து பிசினஸ் செய்யற நாட்டின் நாணய பெறுமதியை விட கூடுதலையா இருக்கு. அதாவது வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா இருக்கு. நாங்க இப்ப டாலருக்கு வந்து நாங்க செலுத்த வேண்டிய பணம் வந்து 100 ரூபாய். இப்ப இதுவரைக்கும் 300 ரூபாய் இருந்தது. இப்ப 100 ரூபான்னு சொல்லக்குள்ள அப்ப எங்கட நாட்டின் நாணய பெறுமதி ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப வியாபார பங்காளரின் பண நோட்டின் பெறுமதிக்கு எதிராக பெறுமதி ஏற்றம் அடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உள்நாட்டு ஏற்றுமதிகளை வந்து அதிகரிக்கணும். அப்ப எங்கட நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்கக்குள்ள எங்களுக்கு அவங்க செலுத்தக்கூடிய பணம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதிக அளவா காணப்படும். சோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கான இறக்குமதிகளை நாங்க என்ன செய்யணும், குறைச்சு கொள்ளணும். அப்ப இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? சோ அதைத்தான் நாங்க அங்கே மெயினா சொல்லணும். அப்ப எங்கட நாட்டின் வந்து இறக்குமதிகளை குறைத்து கொண்டு நாங்க அந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்யலாம். அதாவது எங்க நாட்டின் பணப்பெறுமதி வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு, ஒரு உறுதியான பணப்பெறுமதியா இருக்கு. ஓகே, அப்ப நாங்க அதிக அளவு பொருட்களை உற்பத்தி செஞ்சு நாங்க ஏற்றுமதி செய்வதன் மூலமா வெளிநாட்டுல இருந்து, அதாவது எங்கட வியாபார பங்காளர் பண நோட்டின் பெறுமதிக்கு எதிராக வந்து எங்கட பெறுமதி ஏற்றம் அடைஞ்ச பிறகு நாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு சாதகமா பயன்படுத்தி கொண்டு ஏற்றுமதிகளை முடியுமான மட்டும் அதிகரிச்சு இறக்குமதிகளை கட்டுப்படுத்தணும். பழம் பொறியியல் கோட்பாட்டின்படி அதிகரிக்கும் விநியோகத்திற்கும் நாட்டின் விலை மட்டத்திற்கும் நேரடி தொடர்பு உள்ளது. அதாவது இந்த பழம் பொருளியல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த பிஷரின் பணக்கணிய கோட்பாடு. சரியா? இந்த பிஷரின் பணக்கணிய கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, பழம் பொருளியலாளர் கருத்துப்படி பணம்னு சொல்றது வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு விடயமாவே கருதப்படுறது இல்ல. பணம்னு சொல்றது வந்து கேஷ்னு மணின்னு சொல்றது வந்து ஒரு பண்டமாற்று ஊடகமா மட்டும்தான் செயற்படுது. அதாவது பண்டமாற்று நாங்க சொல்லுவோம் மார்ஜின் சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. பண்டமாற்று ஊடகமா மட்டும்தான் தொழில்படுதுன்னு சொல்லி குறிப்பு. அதாவது பிஷர்ண்ட பணக்கணியண்ட கோட்பாடு படி. அப்ப இங்க சுழற்சி வேகம் பண நிரம்பல் குறிப்பிட்ட காலத்துக்கு உரியது. எனவே என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டையும் வந்து இணைக்க முடியாதுன்னு சொல்லி அவரு சொல்றாரு. இந்த கூற்றை நாங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி சொல்லணும். அதாவது வந்து இந்த பழம் பொருளியல் கோட்பாட்டின்படி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, விநியோகத்துக்கும் அதாவது சப்ளைக்கும் நாட்டின் பொருளின் விலை மட்டத்துக்கு இடையில வந்து ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு. ஆனா இந்த பழம் பொருளியலாளர் வந்து இது சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா சொல்லி இல்ல. அதாவது வந்து இங்க இந்த சுழற்சி வேகம் பண நிரம்பல் குறிப்பிட்ட காலத்துக்கு உரியது. அதாவது பண நிரம்பல் கூடலாம் குறையலாம், சுழற்சி வேகம் கூடலாம் குறையலாம். சோ அதை வந்து இது ரெண்டையும் வந்து இணைக்க முடியாதுன்னு சொல்லி அவரு சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது வந்து பண நிரம்பல்னு சொல்லி சொன்னா மக்கள் கையில இப்ப பணம் வந்து அதிக அளவு காணப்படுறதுதான் பண நிரம்பல். அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில மக்களின் கைகள்ல இருக்கிற பணத்தின் அளவை தான் நாங்க பண நிரம்பல்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த பண நிரம்பல் வந்து அதிகரிப்பு ஏற்படாத போதும் விலை மட்டம் அதிகரிக்க முடியும். இது வந்து தெளிவா அங்க சொல்லல. பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படாட்டியும் வந்து விலை மட்டம் அதிகரிக்க முடியும். நாங்க படிச்சிருக்கோம் பணவீக்கத்தின் போது இன்ஃப்ளேஷன் போது என்ன நடக்குது, பொருட்கள் விலை மட்டம் அதிகரிக்கும்னு சொல்லி சொன்னோம். ஆனா இந்த என்ன சொல்ல பழம் பொருளியலாளர் கருத்துப்படி அவர் இந்த பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படாத போது விலை மட்டம் அதிகரிக்க முடியும்னு சொல்லி தெளிவா அவரு சொல்லி இல்லை. அடுத்தது சுழற்சி வேகம் கொடுக்கல் வாங்கல் அளவு மாறவில்லை என்பது நடைமுறைக்கு பொருத்தமற்றது. அதாவது வந்து நாங்க இந்த கொடுக்கல் வாங்கல் அளவு சுழற்சி வேகம் எல்லாம் எதுவுமே மாறாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த சுழற்சி வேகம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து இந்த ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்க.
ஓகே பாருங்க, இந்த பணக்கணிய கோட்பாட்டுல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பணக்கணிய கோட்பாட்டுல வந்து பொருளியல்ல பணம் பற்றி பொருளாதார சிந்தனையை பல கோட்பாடுகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது பிஷர்னு சொல்றவர் வந்து பிஷர் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இது நான் எக்ஸாம் கொஸ்டின்ல வந்திருக்க கொஸ்டின். அதாவது வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, பணத்தை வந்து கொள்வனவு அதாவது வந்து பணம்னு சொல்லி சொல்றது வந்து இவரின் கருத்துப்படி குறுங்காலத்தில் டிவி அதாவது டீன்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல் அளவும் பணத்துக்கான ஒவ்வொரு அலகின் சுற்றோட்ட வேகம் அது ரெண்டுமே மாறாது இருக்கும். ஆகவே வந்து எம்பி இந்த எம்பின்னு சொல்லி சொல்றது வந்து பண நிரம்பலும் பொதுவிலை மட்டமும் வந்து அதிகரிப்பு நேரடியாக வந்து விலை மட்டத்தை அதிகரிக்கும்னு சொல்லித்தான் இந்த பிஷர் சொல்றாரு. ஆனா இவர் வந்து பழம்பொருளியலாளர் காலத்தை சேர்ந்தவர். அப்ப நான் எங்கிட்ட கேட்டிருக்காங்க வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னா விலை மட்டத்திற்கு அதாவது வந்து பணத்தின் விலை மட்டத்திற்கும் தொடர்பு. இவரின் கருத்துப்படி கொடுக்கல் வாங்கல் அளவும் பணத்தின் ஒவ்வொரு அழகின் சுற்றோட்ட வேகமும் மாறாது இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு இங்க கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா இவர் அதாவது விநியோகம் அதிகரிக்கும் பொழுது கோட்பாட்டின்படி அதிகரிக்கும் விநியோகத்திற்கும் நாட்டின் விலை மட்டத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னா எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லித்தான் சொல்லி இருக்கிறார். பாருங்க இவரின் கருத்துப்படி டிவி மாறாது இருக்கும். அதாவது பணத்தினான அந்த கொடுக்கல் வாங்கல் அளவுனா அங்க என்ன சொல்றதுன்னா சப்ளையை பத்தி சொல்லியிருக்காங்க. கொடுக்கல் அதுதான் நிரம்பல். ஓகே இங்க சொல்லியிருக்காங்க விநியோகம்னு சொல்லி அதைத்தான் கொடுக்கல் வாங்கல் அளவுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் நாட்டின் விலை மட்டத்துக்கும் பொது விலை மட்டத்துக்கும் இடையில வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லித்தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. ஓகே பாருங்க டிவி அதாவது கொடுக்கல் வாங்கல் அளவும் பொது விலை அப்ப ஆகவே பொது விலை இந்த என்ன சொல்றது எம்பி ஏற்படும் அதிகரிப்பு நேரடியாக விலை மட்டத்தை அதிகரிக்கும். பண நிரம்பலும் பொது விலை மட்டத்துக்கும் தான் இவரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஓகே அதன்படி வந்து பணம்னு சொல்றது ஒரு பண்டமாற்று ஊடகமா மட்டும்தான் தொழில்படுது. ஒரு பணத்தை வந்து ஒரு பண்டமாற்று ஊடகமா மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காரு. இப்ப பார்ப்போம் இந்த பணத்தின் சுழற்சி வேகம், அதாவது வியாலசிட்டி ஆஃப் த மணின்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சராசரி நாணய அலகு எத்தனை தடவை அந்த இறுதி பொருட்கள் சேவை கொடுக்கல் வாங்கலுக்கு பரிமாற்றப்படுது. இந்த பணம்னு சொல்ற விஷயம் வந்து நாங்க எத்தனை தடவை கொடுக்கல் வாங்கல்ல வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றதுதான் பணத்தின் சுழற்சி வேகம்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அது வந்து ஒரு அளவீட்டு காட்டும் ஓர் எண்ணக்கருவே பணத்தின் சுழற்சி வேகம். அதாவது இது கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்கு, பணத்தின் சுழற்சி வேகம்னா என்னதுன்னு சொல்லி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் மணின்னு சொல்லி சொல்றது. இந்த எம்னு சொல்றது ஓகே எம்னு சொல்றது வந்து பண நிரம்பல். பண நிரம்பல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதாவது மக்கள்கிட்ட வந்து குறித்த கால பகுதியில கையில காணப்படுகின்ற காசுன்ற அளவை தான் பண நிரம்பல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப பண நிரம்பல் சப்ளை மணின்னு சொல்லி சொல்றது. அப்ப பண நிரம்பல் வந்து தான் எம். வின்னு சொல்லி சொல்றது வந்து சுழற்சி வேகம். அப்ப சுழற்சி வேகம்னு சொல்லி சொன்னா வெலாசிட்டி ஆஃப் த மணி, ஒரு குறிப்பிட்ட சராசரி நாணய அலகு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாணய பெறுமதி வந்து எத்தனை தடவை வந்து இறுதி பொருட்கள்னு சொல்லி சொன்னா நாங்க நுகர்வுக்காக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இறுதி பொருட்கள் செய்கின்ற கொடுக்கல் வாங்கலுக்கு பரிமாற்றப்படுது. நாங்க இறுதி பொருட்களை பெற்றுக்கொள்ள அந்த பணத்தை எத்தனை நாங்க கொடுக்கிறோம், திரும்ப இன்னொரு தடவை நாங்க கொடுக்கல் வாங்க செய்யக்குள்ள பணத்தை மாற்றோம். அதைத்தான் வந்து அங்கே சொல்றாங்க பணத்தின் சுழற்சி வேகம்னு சொல்லி. அடுத்தது வந்து பீன்னு சொல்றது வந்து பொது விலை மட்டம். பொது விலை மட்டம்னா எங்களுக்கு தெரியும் தானே, அதாவது வந்து பொருட்கள் சேவை இந்த விலையை வந்து அதாவது வந்து பொது விலை மட்டம்னா எல்லா பொருட்கள் சேவையில விலைகளை வந்து வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு சுட்டி தான் பொது விலை மட்டம். இதுதான் பொருட்கள், இதுதான் இந்த விலை, இந்த பிரைஸ், இந்த விலை, இந்த பொருள் வந்து இந்த விலைன்னு சொல்லி சொல்றது, அதுதான் பொது விலை மட்டம் பீன்னு சொல்லி சொல்றது. டீன்னு சொல்லி சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா கொடுக்கல் வாங்கல் அளவு, அதாவது டிரான்சாக்ஷன்ஸ், எவ்வளவு நேரம் நாங்க கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கோம். அப்ப இந்த பணத்தின் சுழற்சி வேகம் நாங்க எப்படி பாக்குறேன்னு சொன்னா பிடியின் கீழ் எம். பின்னு சொல்லி சொல்றது என்னது பொது விலை மட்டம். இப்ப நாங்க சொல்லுவோமே பொது விலை ஒரு பொருளோட விலை வந்து 15 ரூபாவா இருக்குன்னு சொல்லி டிரான்சாக்ஷன், அதாவது அந்த டிரான்சாக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 9 என்ன சொல்றது டீன்னு சொல்றது வந்து நாங்க என்னன்னு சொல்லி படிச்சோம், கொடுக்கல் வாங்கல்ட வந்து அளவுன்னு சொல்லி நாங்க படிச்சோம். ஓகே அடுத்தது வந்து இந்த எம்னு சொல்லி சொல்றது வந்து பண நிரம்பல். எம்னு சொல்லி சொல்றது வந்து பண நிரம்பல். அப்ப நாங்க இங்க இந்த பண நிரம்பல் இந்த எம் இந்த பிடிய வந்து எம்மால பிரிச்சா
2.5. இதுதான் வந்து பணத்தின் சுழற்சி வேகம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகேயா? சோ இது பணத்தின் சுழற்சி வேகம். அப்ப இங்க இவரோட கருத்தின்படி வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பணத்தின் இவர் சமன்பாட்டுல வந்து எம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குரியதுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வந்து பண நிரம்பல்ங்கிறது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குரியது. வி என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. அப்ப வின்னு சொல்லி சொல்றது என்னது? சுழற்சி வேகமும் குறிப்பிட்ட காலத்துக்குரியது. எனவே எம்ஐயும் வியையும் இணைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்ஐயும் வியையும் எங்களால இணைக்க முடியும். பண நிரம்பல் மற்றும் சுழற்சி வேகம்னு சொல்லி சொல்றது ரெண்டையும் எங்களால இணைக்க முடியும். இப்ப இவர் வந்து இணைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. பொருளாதார பொறுமை, அதாவது பண நிரம்பல் வந்து ஏற்பட்ட வீழ்ச்சியால வந்து பணம் வந்து முக்கியமானது என்பதை வந்து இவர் சொல்றதுக்கு வந்து தவற விட்டுட்டார். அதாவது வந்து இப்ப பொருளாதார மந்தத்தில எல்லாம் வந்து இப்ப பொருளாதார பின்னடைவில எல்லாம் வந்து பண நிரம்பல் வந்து எப்படியுமே வீழ்ச்சி அடையும். சோ இவர் வந்து அந்த விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணல இவர் சொன்ன கோட்பாடுகள்ல. அடுத்தது வந்து பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படாத போதும் விலை மட்டம் அதிகரிக்க முடியும். அதாவது வந்து இப்போ நாங்க பண நிரம்பல் வந்து கூடல, மக்கள் கையில வந்து பணம் இல்ல, இருந்தாலும் பொருள் சேவை விலை வந்து கூடாமையா இருக்கு. சோ அந்த விஷயத்தை இவர் தெளிவா சொல்லி இல்ல. பி, அதாவது வந்து பொது விலை மட்டம் என குறிப்பிடப்படும் போது எந்த வகையான விலை மட்டம்னு சொல்லி தெளிவா குறிப்பிடப்படல. அதாவது வந்து நாட்டுல வந்து எல்லா பொருட்கள் சேவைகளையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது அந்த பொது விலை மட்டம். இப்ப இவர் எந்த பொருளோட விலை கூடியிருக்கு, எந்த பொருளோட விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சரியா வந்து இவர் மென்ஷன் பண்ணி இல்ல. சரியா? இப்ப இவரோட கோட்பாடு வந்து நிறைதொழில் மட்டம் நிலவு. இவர் கோட்பாடு வந்து பொருளாதாரத்தில் நிறைதொழில் மட்டம் நிலவுகின்றது என்பது அடிப்படையில மட்டும்தான். அதாவது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நேரங்கிற மட்டும்தான் இவர் கோட்பாடு பொருந்தக்கூடியதா இருக்கும். மத்த மாதிரி நாட்டுல வந்து எந்த விதமான ஒரு குறை தொழில் மட்டமும் இல்லைன்னு சொல்லி தான் இவர் கணக்குல கருதி இருக்கிறாரு. சோ அதன்படி பார்க்கக்குள்ள வந்து இவர் இந்த குறைபாடுகள் வந்து இந்த பிஷரின் கோட்பாடு, அதாவது வந்து பிஷர்னு சொல்றவர் வந்து பழம் பொருளியலாளர் காலத்தை சேர்ந்தவர். அப்ப இவரின் கோட்பாட்டுல வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஓகேயா? சோ அப்ப எங்கட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பழம் பொருளியலின் கோட்பாடின்படி அதிகரிக்கும் விநியோகத்திற்கும் நாட்டின் விலை மட்டத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இவர் வந்து இங்க என்னைக்குமே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இல்லை. இவர் வந்து என்னத்த தொடர்பு இருக்குன்னு சொல்லி இருக்காருன்னு சொல்லி சொன்னா, எம்பி அதாவது வந்து பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் வந்து அதிகரிப்பு வந்து ஒரு நேரடியாக விலை மட்டத்தை அதிகரிக்கும்னு மட்டும்தான் சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, பொதுவிலை மட்டமும் எம்னா பண நிரம்பலை மட்டும் வச்சுதான் சொல்றாரு. ஆனா இங்க வந்து விநியோகம், அதாவது கொடுக்கல் வாங்கல் அளவு, இந்த என்ன சொல்றது, விநியோகம் பற்றி எதுவுமே இவரு சொல்லி இல்ல. 1 minute. ஓகே. சாரி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னு சொன்னா இதுல வந்து தமிழ்ல வந்து சின்ன ஒரு விஷயம் இங்க நம்ம பாருங்க. விநியோகத்திற்கும்னு சொல்லியிருக்கான். பழம்பெயர் கோட்பாடு அதிகரிக்கும் விநியோகத்திற்கும். ஆனா உண்மையாலுமே வந்து இங்கிலீஷ்ல எப்படி அந்த கொஸ்டினை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் தியரி there are direct relationship between the money supply and price level of the economy. அதாவது வந்து இவர் இந்த கூற்றின்படியே இந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க. இவரோட கருத்தின்படி குறுங்காலத்துல வந்து இந்த டியும் வியும் தான் மாறாது இருக்கு. அதாவது வந்து என்னதுன்னா பணத்தின் ஒவ்வொரு என்ன சொல்ல மணி ஆஃப் வேலசிட்டியும் டிரான்சாக்ஷனும் தான் மாறாது இருக்கும். ஸோ பண நிரம்பல், அதாவது வந்து மணி ஆஃப் சப்ளை, மணி சப்ளையும் வந்து பொது விலை மட்டம், அதாவது பொது விலை மட்டம்னா பிரைஸ் லெவல் ஆஃப் கண்ட்ரி, இது ரெண்டுக்கும் இடையில வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த கூற்றை வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க சொல்லணும். சரியா? சோ இவர் எது வந்து தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த டியும் வியும் மட்டும்தான் தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இவருடைய இந்த பழம்பொருளியலாளர் காலத்து இவருடைய குறைபாடா இருக்கு. சரியா? இவர் வந்து எம்மும் பியும் வந்து தொடர்பு இருக்கு. அதாவது அதாவது அதிகரிப்பு வந்து நேரடியான ஒரு விலை மட்டத்தை அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வந்து
இப்ப பாருங்க, மக்கள்ட்ட வந்து பண நிரம்பல் அதிகரிமா இருக்கக்குள்ள வந்து காசு அதிகரிக்குமா இருக்கக்குள்ள வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, கட்டுப்படுத்துறதுக்காக வந்து பொருட்கள் செய்ய வேண்டிய விலைய வந்து அதிகரிப்பு செய்வாங்க. அது கூட ஒரு மெத்தடா தான் இருக்கும். ஓகே மக்கள்ட்ட காசு இருக்கு. இப்ப ஆடம்பர பொருட்கான வந்து நாங்க விலைய வந்து அதிகரிக்கணும். அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள வந்து கொஞ்சம் கூட்டுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிற கூற்று வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. ஓகேயா? ஸோ தமிழ் பேப்பர வந்து பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கக்குள்ள நீங்க தமிழ் பேப்பரும், இங்கிலீஷ் பேப்பரும் கொஞ்சம் பேரலலா கம்பேர் பண்ணி படிங்கன்னு சொன்னா தமிழ்ல சொல்லி இருக்கிற அந்த பேப்பர் வந்து இணைப்பில பழம்பொருளியல் கோட்பாட்டின்படி அதிகரிக்கும் விநியோகத்திற்கும் நாட்டின் விலை மட்டத்திற்கும் இந்த அதிகரிக்கும் விநியோகம்னு சொல்லி சொல்றது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா மணி சப்ளை நாட்டின் விலை மட்டத்திற்கும்னு சொல்லி சொல்றது வந்து அதுதான் வந்து பிரைஸ் லெவல் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது ரெண்டுக்குமே மீன் இந்த எம்புக்கும் பிக்கு இடையில வந்து அதிகரிப்பு நேரடியாக விலை மட்டத்தை அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றது வந்து எம்பிக்கு ஏற்படும் அதிகரிப்பு நேரடியாக விலை மட்டத்தை அதிகரிக்கும்னு சொல்ற கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள கூடியது. சரியா? இவர் இந்த டீக்கும் விக்கும் இடையிலான தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொல்றது தான் தவறான கூற்றா கருதுறாங்க. ஓகேயா? சோ அடுத்தது இருதுறை பெருக்கி அதன் செலவின பெருக்கியை விடவும் உயர்வு உள்ளது. இருதுறை பெருக்கின்னு சொல்லி சொல்றது செலவின பெருக்கியை விட கூடுதலான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா? இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே. அதாவது இருதுறை பெருக்கி வந்து செலவின பெருக்கியை விட உயர்வானது. நாங்க 2017, 18 வந்து கெட் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்து இந்த கொஸ்டினை வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நாங்க கெட் எக்ஸாம் பேப்பர் ஆன்சர்ஸ்க்கு போவோம் 2018க்கு. ஸோ இது வந்து பழைய கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணதே தான். பாருங்க 2017லயும் கொஸ்டின்ஸ் நாங்க டிஸ்கஷன் பண்ணது தான். துறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பெருக்கியின் பெருமதி என்ன நடக்கும்னா குறைவடையும். உதாரணத்துக்கு வந்து 3 துறையின் பெருக்கி வந்து 2.5 இருக்கும் பொழுது 4 துறைகள் என்ற பெருக்கி வந்து என்ன நடக்கும்னா 1.6 இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து பாருங்க 3 துறையின் 3 துறை இருக்கு. சரியா? 3 துறைன்னு சொல்லி பார்க்கக்குள்ள வந்து பெருக்கி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா 2.77, 2.22, 2.22 இருக்கு. இதே 4 துறைகள் சேரும் பொழுது வந்து பெருக்கியின் பெருமதி பாருங்க. இந்த வெளிநாடு சேர்ந்துருச்சு. இப்ப வெளிநாடு துறையும் சேர்ந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா பெருக்கியின் பெருமதி 1.78, 1.42, 1.42ன்னு குறைவடைய தொடங்குது. ஆகவே வந்து பெருக்கியின் அதாவது வந்து துறைகளோட அதிகரிப்பு ஏற்பட பெருக்கியின் பெருமதி குறையும். துறைகள் வந்து குறைய குறைய பெருக்கிக்கான பெருமதி வந்து என்ன நடக்கும்னா அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லலாம். இதுவும் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண விஷயமே தான். சரியா? இது வந்து கணக்குகள் வந்து நாங்க கணக்குக்கான ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி கொள்ளுங்க. பணத்துக்கான கேள்வி வட்டி வீதத்தில் முழுவதும் தங்கியிராதால் இறை கொள்கை மிகவும் பயன் விளைவு உள்ளதாகும். பணக்கொள்கை பயனற்றதாகும். அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பணத்துக்கான கேள்வி வந்து வட்டி வீதத்தில் முழுவதும் தங்கியிராது. அந்த கூற்று ஓகே தானே? அதாவது பணத்துக்கான கேள்வி வந்து நாங்க வட்டி வீதத்துல மட்டும் தங்கி இருக்காது. இந்த கூற்றை நாங்க ஏற்றுக்கொள்றோம். காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா இப்ப பணத்துக்கான கேள்வின்னு சொல்லி சொன்னா ஓகே நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்ல மட்டுமா இருப்போம் இல்ல எங்கட அன்றாட கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்றதுக்காக நாங்க அந்த டிரான்சாக்ஷனல் டிமாண்ட்னு சொல்லி படிச்சிருக்கோம். அன்றாட கொடுக்கல் வாங்கலுக்காகவும் பணத்துக்கான கேள்வி ஏற்படும். அடுத்தது வந்து என்னது இந்த ப்ரொசெக்ஷனரி அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா பாதுகாப்பு நோக்கத்துக்காகவும் வந்து பணத்துக்கான கேள்வி ஏற்படும். அதாவது எங்களுக்கு எதிர்பாராத விதமா ஏற்படுற ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுக்கோ கெட்ட நிகழ்வுக்கோ காசு தேவைன்னு நாங்க கையில காசை வச்சிருப்போம். கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கும் காசை வச்சிருப்போம். ஸோ ஆகவே வந்து பணத்துக்கான கேள்வி வந்து வட்டி வீதத்துல மட்டும் முழுமையாக தங்கி இருக்காது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இறை கொள்கை வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் பணக்கொள்கை பயனற்றதாகவும் இருக்கும். அதாவது பணக்கொள்கையில தான் வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து பணக்கொள்கையில வந்து நாங்க பாருங்க மெயினா படிச்சிருக்கோம் மத்திய வங்கி வட்டி வீதம், திறந்த சந்தை நடவடிக்கை, சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம். அப்ப அந்த பணக்கொள்கையில வந்து அதுகள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த மத்திய வங்கி வட்டி வீதம், திறந்த சந்தை நடவடிக்கை அது எல்லாமே வந்து வட்டி அதாவது வந்து நாங்க இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லித்தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா பணக்கொள்கை வந்து
பயனற்றதா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இப்ப பணக்கொள்கை இப்ப மக்கள் மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைச்சா மக்கள்கிட்ட வந்து பணம் இருக்கணும். கண்டிப்பா பணத்துக்கான கேள்வி வந்து அப்பதான் கூடும். அடுத்தது திறந்த சந்தை நடவடிக்கையில வந்து என்ன மத்திய வங்கி பிணைகள் பத்திரங்களை வந்து என்ன செய்யணும், கொள்வனவு செய்யணும். கொள்வனவு செஞ்சா மக்கள்கிட்ட வந்து பணத்துக்கான கேள்வி வந்து என்னென்ன, அதாவது மக்கள் வந்து அதை என்ன செய்வாங்கன்னா விற்பனை செஞ்சு மக்கள் கையில பணத்தை வச்சு கொள்வாங்க. அப்ப பணத்துக்கான கேள்வி வட்டியில மட்டும் இருக்காது. சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தை வந்து குறைக்கக்குள்ள பணத்துக்கான கேள்வி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். சோ அப்ப இங்க வந்து வட்டி வீதத்துல அப்ப இந்த என்ன சொல்ற பணத்துக்கான கேள்வி வட்டி வீதத்துல மட்டும் தங்கி இருக்காது. அதனால வந்து இறை கொள்கை பயனுள்ளதாகவும் நாணய கொள்கை பயனற்றதாகும். மானிட்டரி பாலிசி யூஸ்லெஸ் இல்லாம போகாது. மானிட்டரி பாலிசியும் யூஸ்லெஸ் ஆகும். ஆனா அதே நாங்க ஃபுல்லா யூஸ்லெஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இறை கொள்கை எப்படி அதுக்கு வந்து நாங்க இன்க்ளூட் பண்றேன்னு சொன்னா அரச வரி வருமானங்கள்லாம் வந்து என்ன செய்யலாம், குறைக்கலாம். அரச செலவுகளை வந்து அதிகரிக்கலாம். சோ இதுகள் தான் வந்து இங்க நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அப்ப பணத்துக்கான கேள்வி வந்து வட்டி வீதத்திலும் தங்கி இருக்காது, அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளலாம். சோ பணத்துக்கான கேள்வி வந்து வட்டி வீதம் இல்லாம ஊக வாணிப நோக்க பண கேள்வி, கொடுக்கல் வாங்க நோக்க பண கேள்விக்காகவும் வந்து பணத்துக்கான கேள்வி காணப்படும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இந்த பணக்கொள்கை வந்து பயனற்றதா இருக்கும்னு சொல்ற கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மானிட்டரி பாலிசிஸ் வந்து பயனுள்ளதா தான் இருக்கும். காரணம் வந்து வட்டி வீதங்களை குறைக்கணும், திரை சந்தை நடவடிக்கையில அந்த முருகல் பிணையங்களை வந்து என்ன கொள்வனவு செய்யணும், சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தை குறைக்கணும். இது போன்ற சந்தர்ப்பங்கள் வந்து மேற்கொள்ளும் பொழுதுதான் மக்கள் கையில பணம் வந்து அதிக அளவு காணப்படும் சொல்லலாம். சுருக்க பண கொள்கை IS வலையை இடத்துக்கு நகர்த்துகின்றது. அப்ப அதாவது வந்து சுருக்க பண கொள்கைன்னு சொன்னா என்ன சொல்றான்னு சொன்னா நாங்க வந்து ஒரு பணத்துக்கான வந்து சுருக்க பண கொள்கைன்னு சொல்லும் பொழுது அதாவது வந்து IS வலை நாங்க பணக்கொள்கைன்னு படிச்சது வந்து நாங்க என்னது IS வலையிலையா LM வலையான்னு சொன்னா நாங்க வந்து பணக்கொள்கை சம்பந்தமா எல்லாமே, அதாவது வந்து IS கர்வ் வந்து பொதுவா வந்து பணத்தை வந்து பேஸ் பண்ணி இருக்காது. LM கர்வ் தான் வந்து பணத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஆகவே வந்து LM கர்வ் இங்க வந்து IS வலையை வந்து இடத்துக்கு இடம் நகர்த்தாடு, LM வலையை தான் வந்து என்ன செய்யணும்னா இடத்திற்கு நகர்த்துகிறதுன்னு சொல்லணும். அதாவது சுருக்க பணக்கொள்கைன்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த IS வலை அந்த LM வலை வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இடதுபுறம் நகர்வடைய செய்யும்னு சொல்லலாம். ஓகேயா, அதுதான் இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே ஓகே, சோ பாருங்க இங்க கொஸ்டின் கோட் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுருக்க பண கொள்கைகள் வந்து LM வலையை வந்து தான் இடத்துக்கு இடம் நகர்த்துமே தவிர IM வலையை வந்து IS வலையை வந்து நகர்த்தாது. IS வலைக்கும் பணக்கொள்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொருளாதாரத்தில் சராசரி விலை மட்டம் அதிகரிக்கும் பொழுது LM வலை இடத்திற்கு நகர்கிறது. அதாவது வலப்புறமா இடப்புறமான்னு சொல்லல, சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சராசரி விலை மட்டம்னு சொன்னா வந்து நாங்க என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னா பொருட்கள் சேவையில வந்து சராசரி விலை மட்டம். அப்ப இங்க சராசரி விலை மட்டம் IS வலையோட தொடர்பு பட்டதா காணப்படுது. அப்ப IS வலையோட தொடர்பு பட்டதா காணப்படக்குள்ள வந்து பொருளாதாரத்தின் சராசரி விலை மட்டம் அதிகரிக்கும் பொழுது இந்த IS வலையை என்ன நடக்கும்னு சொன்னா இடப்புறம் நகரும். அதாவது வந்து இடப்புறம் நகரக்குள்ள வரி குறைவடைஞ்சு வருமானம் அதிகரிக்கும். சோ இது வந்து பேசிக்கா இந்த கொஸ்டின் 3வது கொஸ்டின்ல வந்து IS வலையை LM வலையை பத்தி தான் கேட்கிறாங்க. கொஞ்சம் உங்களை குழப்புறதுக்காக இந்த விஷயங்களை வந்து வசனங்களை மாத்தி கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, திரவப்பொறி வீச்சல் இறை கொள்கைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பணக்கொள்கைக்கு பயனற்றதாகவும் இருக்கும். இந்த கூற்றை வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது வந்து நாங்க இந்த 2016 கெட் பேப்பர்ஸ்ல 2019லயும் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நாங்க 16 கெட் பேப்பர்ஸை பார்த்தோம் என்று சொன்னா இறை கொள்கைன்னு சொல்றது வந்து உண்மையாலுமே திரவப்பொறி வீச்சலுக்கு வந்து மிகவும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும். மிகவும் பொருந்தக்கூடியதா இருக்கும்னு நாங்க சொல்ல முடியும். காரணம் என்னதுன்னு சொன்னா காரணம் என்னதுன்னு சொன்னா இந்த இறை கொள்கையில தான் வந்து நாங்க இந்த அரச வரி வருமானம், அரச கடன், அரசு செலவு, திரவப்பொறி வீச்சல்னா என்னது, மக்கள் கையில பணத்தை வச்சுக்கொள்வதுதான் திரவப்பொறி வீச்சல். அதாவது வட்டி வீதம் எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைஞ்சு கொண்டு வருது. அப்ப வட்டி வீதம் சம்பந்தமா வந்து இப்ப வட்டி வீதம் குறைவடையக்குள்ள நாங்க இந்த பணக்கொள்கை நாணய கொள்கையை வந்து அங்க யூஸ் பண்றதுல எந்த பயனும் இருக்கா, எந்த பயனுமே இருக்காது. ஆகவே தான் வந்து நாங்க என்ன செய்யறோம்னா இறை கொள்கை தான் மிகவும் பொருத்தமானதுன்னு நாங்க அங்க சொல்றோம். சரியா, பணக்கொள்கை வந்து முற்றிலும் வந்து பொருத்தம் இல்லாதுன்னு சொல்லவும் முடியாது இந்த திரவ பொறி நிலையில. ஏன்னு சொன்னா நாங்க அந்த திறந்த சந்தை நடவடிக்கையில பகிரங்க சந்தையில வந்து பங்கு பத்திரங்களை விநியோகமும் செய்யறோம் தானே. சோ அப்ப
அங்கே வந்து நீங்க சொல்லணும். ஆனா எப்ரிபேட்டான ஆன்சர்னு சொல்லி சொன்னா திரவப்பொறி வீச்செல்லைக்கு வந்து இறைக்கொள்கை வந்து மிகவும் பயனுள்ளதுன்னு சொல்லி கேட்டா அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நாங்க திரவப்பொறி வீச்செல்லை வந்து எதை பேஸ் பண்ணி போறது? வட்டி வீதம். வட்டி வீதம் படிப்படியா குறைஞ்சு கொண்டு போகக்குள்ள பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். இந்த டைம்ல வந்து மக்கள் வந்து என்ன பணக்கொள்கையை பயன்படுத்தி மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைச்சாலோ, சிறந்த சந்தை நடவடிக்கையை வந்து என்ன பொருட்களை வந்து விற்பனை என்ன கொள்வனவு செஞ்சாலோ, அப்படி இல்லாட்டி சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தை குறைச்சாலும் வந்து எந்த விதமான யூஸும் இருக்காது. சோ இறைக்கொள்கையை தான் வந்து இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஐஎஸ் வலையை பணச்சந்தை ஐஎஸ் வலையை வந்து பணச்சந்தை சமநிலையை காண்பிப்பதுடன் எல்எம் வலையை வந்து பொருள் சந்தை சமநிலையை வந்து காமிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் வந்து ஐஎஸ் வலைன்னு சொல்லி சொல்றது வந்து பொருட்கள் சந்தைக்கான சமநிலையை அதைத்தான் சி சக ஐ சக ஜின்னு சொல்லி சொல்றோம். எல்எம் வலை தான் வந்து என்ன செய்யுதுன்னா பணச்சந்தையை வந்து பிரதிபலிக்குது. ஸோ அதுக்கான வந்து பேசிக்கா ஒரு வரைபட கோடு ஒன்று நீங்க நார்மலா அந்த ஐஎஸ் கர்வ் எல்எம் கர்வ் வந்து பயன்படுத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு சாதாரண கர்வ் ஒன்று வரைஞ்சு விட்டீங்கனாலே ஓகே. சரியா? சோ நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே. அரசாங்கத்தின் சட்டங்களும் ஒழுங்கு விதிகளும் நாட்டின் வேலையின்மையை வந்து உருவாக்குமா? அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா அரசாங்கத்தின் சட்டங்களும் ஒழுங்கு விதிகளும் வந்து நாட்டின் வேலையின்மையை வந்து உருவாக்குமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா உருவாக்கும். இப்ப அரசாங்கத்தின் சட்டங்கள்னு சொல்லி சொன்னா அரசாங்கம் சொல்லுது எல்லாரும் வந்து டிகிரி படிச்சிருந்தா தான் வேலை கிடைக்கும். சோ அப்ப அந்த அரசாங்கம் வந்து கொண்டு வர சட்டம் மூலமா வந்து என்ன நடக்கும்? அப்ப எல்லாரும் டிகிரி படிச்சிருந்தா தான் வேலைக்கு போக முடியும்னு சொல்லி அப்ப யாருமே அப்ப டிகிரி படிக்காதவங்களுக்கு வேலை இல்லாம போகும். அப்ப இந்த கூற்று வந்து எங்களால வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஒழுங்கு விதிகளும் அதாவது ஒழுங்கு விதிகள்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு வேலைக்குனா கண்டிப்பா இவர் இந்த இவ்வளவு வருஷம் அனுபவம் இருக்கணும். சோ இந்த துறையில வந்து அவர் பயிற்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரக்குள்ள வந்து வேலையின்மையை உருவாக்கும்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா வேலையின்மையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப பாருங்க கவர்மெண்ட் செக்டர் ஆக்கள் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நாங்க எக்ஸாம் செய்யணும். சோ அந்த எக்ஸாம்னா கண்டிப்பா இவ்வளவு ஸ்கோர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி அங்க வந்து பேரண்ட்ஸ் யாராவது வேலை செஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்படி அந்த நாட்டின் சட்டங்களும் ஒழுக்கு விதிகளும் வந்து நாட்டின் வேலையின்மையை வந்து உருவாக்குமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா உருவாக்கும்னு சொல்லி நாங்க இந்த கூற்றை வந்து சொல்ல முடியும். சரியா? சோ ஆகவே இந்த கொஸ்டினுக்கு வந்து பாய் லேட்டாவா ஓகே. சரி, அப்ப இந்த கூற்றை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப நாட்டின் வந்து பணவீக்கம் இப்ப நாட்டுல வந்து பணவீக்கம் கூடிருச்சு. அப்ப பணவீக்கம் இப்ப அரசாங்கம் வந்து இப்ப சட்டங்கள் ஒழுக்க விதி இப்ப நாட்டின் பணவீக்கம் எங்க நாட்டுல வந்து அரசாங்கம் வந்து ஒழுங்கா இல்லாட்டி வந்து பணவீக்கம் எல்லாம் வந்து கூடிக்கொண்டு போகும். இப்ப பணவீக்கம் எல்லாம் கூடிக்கொண்டு போகக்குள்ள வந்து நாங்க என்ன சொன்னோம்? வேலையின்மை வீதம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது பணவீக்கம் வேலையின்மை வீதம் வந்து குறைய தொடங்கும். சரியா? அப்ப வேலையின்மையை வந்து உருவாக்கும்னு சொல்லி சொன்னா உருவாக்கும்னு சொல்லி சொல்லலாம். சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கலாம். அப்ப அதாவது வந்து இப்ப வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில வந்து இப்ப நாட்டின் சட்டத்திட்ட விதிகள் ஒழுங்கு விதிகள் காரணமாக வந்து இப்ப மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா வேலை வாய்ப்பை தேடி அடையக்குள்ள வேலை வாய்ப்பு கிடைக்காது. இதனால வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து சரியான தொழில் கிடைக்காம வந்து குறை தொழில் மட்டத்துல வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது பார்ட் டைம் ஜாப்போ அப்படி ஃபுல் டைம் ஜாப்போ வந்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியான அரசாங்கம் வந்து சரியா வந்து அந்த ஊழியர்களுக்கான அந்த நிறுவனம் சம்பளம் எல்லாம் எதுவுமே ஒழுங்கா வழங்காட்டி வந்து அது கூட வந்து அவங்கள பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வேலையின்மை வந்து உருவாக்குமான்னு அப்ப அதனால வந்து இப்ப சம்பளம் எல்லாம் ஒழுங்கா இல்லாட்டி வேலைக்கு போறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்குள்ள வந்து அரசாங்கத்தின் சட்டங்களும் ஒழுக்க விதிகளும் வந்து நாட்டின் வேலையின்மையை உருவாக்குவான்னு கேட்ட கண்டிப்பா வந்து
உருவாக்கும். அப்போ ஊழியர்கள் சந்தைக்கு பொருத்தமான வகையில ஊழியர்களை உருவாக்காட்டி கூட வேலை வாய்ப்புகள்லாம் வந்து இல்லாம போகும். நாடொன்றின் உத்தியோகப்பட்டுள்ள வேலையின்மை வீதம் எவ்வாறு நம்பகத்தா இருக்கும்? நாங்க இது வந்து படிச்சதுதான். குறை தொழில் மட்டம் அப்படி இல்லாட்டி வந்து நாங்க என்ன சொல்றது, மறைமுக வேலையின்மை எல்லாம் வந்து அதுல ஒழுங்கா சரியா விளக்கம் காட்டாத நிலை வேலையின்மை வீதம் வந்து நம்ப தகுந்ததா ஏற்றுக்கொள்ள முடியாது. பூஜ்ஜியமற்ற வேலையின்மை அடைவது சாத்தியமா? இல்ல. பூஜ்ஜியமற்ற வேலையின்மை அடைவது சாத்தியம் இல்ல. முடியுமான மட்டும் குறைக்கத்தான் முடியும்னு சொல்லலாம். நாடொன்றில் உராய்வு அமைப்பு ரீதியான மற்றும் வேலையின்மை சுற்றுவட்டத்தை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள். அதாவது வந்து என்னது, நாட்டுல வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள அறிமுகப்படுத்துறது, தொழில் பயிற்சி வழங்குறது. இது வந்து காமனாவே நீங்க எழுதலாம். அதாவது உராய்வு வேலையின்மை என்னது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படி இல்லாட்டி நாங்க எந்த ஒரு வேலையின்மைக்கு வந்து இந்த மாரியான விஷயங்கள வந்து முன்னெடுத்துட்டு போக முடியும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஓகேயா? சோ அதுதான் நாங்க இங்க படிச்சிருக்கோம். பொருளாதார வளர்ச்சி அடைய நடைமுறைகளை மேற்கொள்ளல், கீழ்கட்டுமான அபிவிருத்தி செய்றது, சேவைத்துறையை விரிவாக்கம் செய்றது, வெளிநாட்டு வேலைகள வாய்ப்புகள வழங்குறது, கைத்தொழில் அடிப்படையில் அதாவது சிறு சிறு வியாபார முயற்சியாளர்கள வந்து ஊக்குவிக்கிறது. சோ இதுகள் தான் வந்து நாங்க அங்கன சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். One minute. ஓகே. சோ இதுகள் தான். இதுகள் வந்து பொதுவாவே வந்து இது காமனான கொஸ்டினா தான் வரும். அதாவது எந்த ஒரு வேலையின்மை வந்து ஏற்பட்டாலும் வந்து, அதாவது அதுக்காக என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டா, நாடொன்றில என்ன சொல்றது? பாருங்க நாடு சாரி. அ நாடொன்றின் உராய்வு அமைப்பு ரீதியான மற்றும் வேலையின்மையை சுற்றுவட்டத்தை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கை யாவைன்னு சொல்லி கேட்டா, நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே குடுக்கலாம். சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள உருவாக்குறது. அவங்களா செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்க்கு கிரியேஷன் பண்றது. தொழில் பயிற்சி ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் வழங்குறது. பொருளாதார வளர்ச்சி அடைய நடைமுறை. அதாவது பொருளாதார வளர்ச்சி அடைய நடைமுறைனா வழக்கிடைப்பணவு, அது வளத்திரட்சி அதெல்லாம் அவங்களுக்கு வழங்கக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து முடியுமான மட்டும் குறையக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது. நாடொன்றின் மீதான பணவீக்கத்தின் கேள்வி தூண்டல், செலவு தூண்டல் கோட்பாடுகளை வரைபடங்களை கொண்டு விளக்குக. நாங்க இது படிச்சது தானே. அதாவது வந்து எக்கனாமிக் நாங்க என்னது காஸ்ட் புஷ்ஷும் டிமாண்டும் நாங்க படிச்ச விஷயங்கள் தான். ஸோ இத வந்து நான் அகைன் ரிப்பீட்டட் வந்து சொல்ல விரும்பல. ஸோ நான் தெளிவா 2022ஆம் ஆண்டு கொஸ்டின்ல வந்து நாங்க படிச்சிருக்கோம். அதாவது டிமாண்ட் ஃபுல்லும் காஸ்ட் புஷ்ஷும். சரியா? ஸோ அதுகள வந்து ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? அடுத்தது வந்து பாருங்க, நாடொன்றின் பணவீக்க நிலைமை விளக்க இக்கோட்பாடுகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப இந்த கோட்பாடுகள் வந்து பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த கொஸ்டின் பாருங்க இங்கன, நாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த இப்ப என்னென்ன மாரியான விஷயங்கள், இந்த கேள்வி பக்க கொள்கை எப்படி பயனுள்ளதா இருக்கும்? நிரம்பல் பக்க கொள்கை எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நாங்க இதுக்குள்ள வந்து நாங்க போட முடியும். அதாவது வந்து ஓகே. சாரி. பணவீக்கத்தின் கேள்வி தூண்டல், செலவு தூண்டல் நிலைமை. இந்த கோட்பாடுகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் இலங்கை பொருளாதாரத்தை உதாரணமாக கொண்டு. அப்ப அதாவது இந்த செலவு தூண்டல் பணவீக்கம் வந்து ஏற்படுத்துற காரணி எப்படின்னு சொல்லி சொன்னா, அ அதாவது வந்து இந்த நாட்டின் பணவீக்க நிலைமையை விளக்க. அப்ப அதாவது நாட்டுல இப்படி பணவீக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, கேள்வி தூண்டல் பணவீக்கத்த நாங்க எப்படி உருவாக்கலாம்ன்னு சொல்லி சொன்னா, மக்கள் வந்து குறித்த பொருளுக்கான கேள்விகள வந்து அதிகரிக்கிறாங்க. கேள்விகள அதிகரிக்கும் பொழுது வந்து, அந்த பொருட்கள வந்து நிரம்பல் மாறாத நிலையில உற்பத்தி செய்து கொள்ள கஷ்டமா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து
நாங்க பாத்தீங்கன்னா, இந்த செலவு தூண்டல் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா, சில செலவு தூண்டல் பணவீக்கத்து முக்கியமான காரணி தான் வேலையின்மை. அதாவது வந்து வேலை வாய்ப்பு இல்ல. வேலை வாய்ப்பு இல்லாட்டி அந்த பொருட்கள வந்து உற்பத்தி செய்றதுக்கான அதாவது வந்து இப்ப வேலை வாய்ப்பு இல்ல. இருக்கிற ஊழியர்கள் வந்து அந்த பொருள உற்பத்தி செய்றதுக்கு அதிக அளவு வந்து ஊழியத்த வந்து கேட்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து இந்த எரிபொருள் விலையேற்றம். அடிக்கடி பெட்ரோல்லாம் கூடுது. ஸோ இதனால வந்து அந்த பொருட்கள், சேவைகளுக்கான விலைகளும் வந்து கூடுது செலவு தூண்டல் பணவீக்கத்துல. நாணய மாற்று வீதம் தேய்வடைதல். கரன்ஸ் வந்து கரண்ட் என்ன சொல்றது? கரன்சி வந்து டிப்ரிசியேஷன் ஆகுறது. அடுத்தது மூலப்பொருள்ல இறக்குமதி விலை. இப்ப நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து மூலப்பொருட்கள வந்து நாங்க இம்போர்ட் பண்ணக்குள்ள வந்து சரியா? அப்ப வந்து இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து இப்ப நாங்க பாருங்க இப்ப எங்க இடையில வந்து இந்த அப்பரல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து நாங்க மூலப்பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து தான் பெற்றுக்கொள்றோம். அதுக்கான செலவுகள் கூடக்குள்ள வந்து இந்த செலவு தூண்டல் பணவீக்கத்த வந்து ஏற்படுத்தக்கூடிய காரணியா இருக்கும். அடுத்தது வந்து மின்சார கட்டணம், எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கலாம். இறக்குமதி தீர்வுகள். நாங்க வந்து இப்ப நாங்க வந்து இம்போர்ட் பண்ற இந்த இம்போர்ட் பண்றது எல்லாமே வந்து எங்களுக்கு செலவுகள் வந்து கூடுதலையா இருக்குது. அ அதாவது வந்து அதுக்கான டேக்ஸஸ் வந்து கூடுதலையா இருக்கு. அடுத்தது வந்து சிலருரிமை நிறுவனங்கள். சிலருரிமை நிறுவனம் ஒலிகோபொலி மார்க்கெட். இப்ப மார்க்கெட்ல சந்தையில இருக்கிற இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ஸ்ல என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதிக அளவு லாபத்த உச்சப்படுத்தணுங்கிறதுக்காக பொருட்களுக்கெல்லாம் விலையை ஏற்றுறாங்க. ஸோ இதுகள் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பணவீக்க நிலைமையை விளக்குறதுக்கு. அதாவது வந்து நாங்க இந்த நிரம்பல் கேள்வி தூண்டல், செலவு தூண்டல், பணவீக்கம்னால வந்து பணவீக்க நிலைமையை விளக்க இந்த கோட்பாடுகள் வந்து பின்வருமாறு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியும். செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுற காரணிகள் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டா, அதை குறைப்பதன் ஊடாக வந்து பணவீக்கத்தை வந்து நாங்க எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டா அதாவது வந்து இப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்பட காரணிகள் என்னது? மத்திய வங்கி இந்த நாணய கொள்கை, வட்டி வீதம், வங்கி வீதம் இதுகள் எல்லாத்தையும் வந்து குறைக்குது. இப்ப குறைக்கக்குள்ள வந்து மக்கள் அந்த பொருட்களான கேள்விய வந்து அதிகரிப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அதுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம வந்து பகிரங்க சந்தையில திரைசேரி உண்டியல் முறைகள்லாம் வந்து விற்பனை செய்யணும். ஸோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இந்த பணவீக்க நிலைமையை வந்து குறைச்சு கொள்றதுக்காக வந்து இந்த கோட்பாடுகள் வந்து உதவுதுன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது வந்து நாடொன்றின் பொருளாதாரத்தின் மீதான உயர்ந்த பணவீக்கத்தின் தாக்கம். அதாவது என்னது? இன்ஃப்ளூயன்ஸ்னால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. அப்ப இந்த கொஸ்டினும் நாங்க விளங்கப்படுத்தினது. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தியை நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணிட்டோம். பொருளாதார வளர்ச்சிக்குரிய வளங்கள்னு சொல்லி கேட்டா தான் நாங்க சொன்ன அதாவது வந்து பொருளாதார வளர்ச்சிக்குரிய வளங்கள்னு சொல்லி சொன்னா, நிறை தொழில் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, வள கிடைப்பனவு. அதாவது ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. அது பௌதீக மூலதனம். அ பிசிக்கல் கேப்பிட்டலா இருக்கலாம், சோசியல் கேப்பிட்டலா இருக்கலாம், சமூக மூலதனம், இயற்கை மூலதனம், நேச்சுரல் கேப்பிட்டல்ஸா இருக்கலாம், மனித மூலதனம், ஹியூமன் கேப்பிட்டல்ஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா, வள கிடைப்பனவுல ஏற்படுற அதிகரிப்பு. அடுத்தது வந்து வள விளைத்திறன். அதாவது டெக்னாலஜி டெவலப்மென்ட், மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ், அ மனித வள விருத்தி, அடுத்தது ஆராய்ச்சி அபிவிருத்தி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இனோவேஷன்ஸ், கவர்மெண்ட் நல்லாட்சி, அரசாங்கம் வந்து நல்லாட்சி செய்யறது. அடுத்தது என்ன சொல்றது? ஒன்டர்பிரனர் கிரியேஷன் ஆகுறது, கிரியேட்டிவிட்டியோட இனோவேஷன் டைப்ல. சூழல் பாதுகாப்பு. இது எல்லாமே வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். பொருளாதார வளர்ச்சிக்குரிய வளங்கள், பொருளாதார வளர்ச்சிக்குரிய மூலாதாரங்கள், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எதுன்னு சொல்லி கேட்டா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆன்சர் பண்ணணும். பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்த அரசாங்கம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வந்து இந்த அரசாங்கம் வந்து என்னென்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா, கேள்வி பக்க கொள்கை, நிரம்பல் பக்க கொள்கைன்னு சொல்லி 2 விஷயத்த வந்து மேற்கொள்ளுது. அதாவது வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வந்து அரசாங்கம் வந்து சில கொள்கைகள், பாலிசிஸ வந்து கிரியேட் ஆகுது. அதுல கேள்வி பக்க கொள்கைன்னு சொல்லி சொன்னா, டிமாண்ட் சைடுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, உட்கட்டமைப்பு வசதிகள வந்து அரசு முதலீடு செய்றது. அதாவது வந்து இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீர் வளங்கள், வடிகால் அமைப்பு, தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பா இருக்கலாம், தொடர்பாடலா இருக்கலாம், போக்குவரத்தா இருக்கலாம், அதுகள்ல ரோட் டெவலப்மெண்ட்ஸா இருக்கலாம், அதுகள்ல அதிக அளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து டெவலப் ஆக்கி கொண்டு போகுது. அதன் மூலமா வந்து புதிய புதிய பிசினஸ் உருவாகும். அப்புறம் எக்கனாமிக் வளர்ச்சி அடையும். ஆராய்ச்சி அபிவிருத்தி மீதான முதலீடு, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, நாங்க எங்கட நாட்டுல எப்படி எப்படி புதிய புத்துருவாக்கத்துல ஈடுபடலாம், புதிய பொருட்களை எப்படி உருவாக்கலாம், சேவிஸ் எப்படி ஸ்டாண்டர்டா கொண்டு போகலாம், கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைக்கிறது. அப்ப கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைக்கக்குள்ள இந்த தொழில் உரிமையாளர்கள், இந்த பிசினஸ் மேன்லாம் அதிக அளவு லோன் வாங்கி புதிய புதிய வியாபாரங்களை வந்து தொடங்கக்கூடியதா இருக்கும். பேரின பொருளாதார உறுதி, அதாவது பேரின பொருளாதார உறுதி நாங்க படிச்சிருக்கோம் என்னது? உள்நாட்டு, அதாவது உள்நாட்டு உறுதி, வெளிநாட்டு உறுதின்னு 2 விஷயம் படிச்சிருக்கோம்.
அப்ப இந்த பேரின பொருளாதார உறுதியில வந்து அதாவது எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டியில வந்து நாங்க என்ன செய்யறோம், எங்க நாட்டுல வந்து பொருட்கள் விலை மட்டங்களை வந்து சரியா பேர்ந்தது, வேலை வாய்ப்புகளை வழங்குறது, அதுதான் உள்நாட்டு உறுதி. வெளிநாட்டு உறுதின்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, வெளிநாட்டு அதாவது வந்து என்ன சொல்ற சென்மதி நிலுவையில வந்து குறைநிலையை ஈடு செய்யறது, பணவீக்கத்தன்மை, அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா நாணய மாற்று வீதத்தை சரியான முறையில பாதுகாக்கிறது. இதுகள் தான் வந்து கேள்வி பக்க கொள்கையா ஒரு நாட்டின் அரசாங்கம் வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தான் இந்த கேள்வி பக்க கொள்கைன்னு சொல்லி சொல்றோம். நிரம்பல் பக்க கொள்கையான வரிகளை மறுசீரமைத்து, அதாவது டாக்ஸ் வந்து குறைக்கிறது. அதாவது டாக்ஸ்ல வந்து நாங்க வரி வசூலிக்க செய்யக்குள்ள வரி சலுகைகளை வழங்குறது, வரி விலக்களிப்பு வழங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? தனியார் மயமாக்கல், பிரைவேட்டேஷன் செய்யணும். அப்ப அந்த கவர்மெண்டால வந்து செய்ய முடியாது, பிரைவேட்டேஷன் செய்யக்குள்ள வந்து அதிக அளவு வந்து இன்னும் டேலண்டடான வந்து எங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஒன்று கிரியேட் ஆகும், நல்ல குவாலிட்டிஸ் வந்து உருவாகும், எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகரிக்கும். அதுதான் நிரம்பல் பக்க கொள்கை, சப்ளைல வந்து சொல்றது. சட்ட வரி தளர்ப்புகள், அதாவது வந்து நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை முடியுமான மட்டும் குறைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை குறைப்பதன் மூலமா வந்து புதிய புதிய நிறுவனங்கள் உருவாகும், அது ஈஸியா இருக்கும். ஊழியர் சந்தை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணும், அவங்களுக்கு ட்ரைனிங் வழங்குறது, அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றது, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஒரு அரசாங்கம் வந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்த அரசாங்கத்தின் வகிப்பாகம் எப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது பொருளாதார அபிவிருத்திக்குரிய வளங்கள். பொருளாதார அபிவிருத்திக்குரிய வளங்கள்னு சொல்லி சொன்னா இந்த எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னா, ஒரு நாட்டுல வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னா அது கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சோசியல் டெவலப்மெண்ட்டும் என்வாயரன்மெண்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும். அதாவது வந்து ஒரு பொருளாதாரத்தை சமூக மற்றும் சூழல் மூன்றுமே வந்து சமநிலையை அபிவிருத்தி அடையக்குள்ளதான் வந்து ஒரு நாட்டுல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அபிவிருத்தி அடையும். பொருளாதார வளர்ச்சியோட தான் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த பொருளாதார அபிவிருத்தி அடையணும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே. சோ அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்றது வந்து பொருளாதார அபிவிருத்தியோட வந்து தொடர்புடையதா தான் இருக்குது. அப்ப இந்த பொருளாதார அபிவிருத்திக்காக நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, நாட்டுல நல்லாட்சி ஏற்படணும், சமமான முறையில வருமான பங்கீடுகள்லாம் இடம்பெறணும், உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும், சுற்றாடல் பாதுகாப்பு, அதாவது என்வாயர்மெண்ட்டை வந்து நாங்க என்ன செய்யணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து வேலை வாய்ப்புகளை வந்து அதிகரிக்க வந்து என்ன செய்யணும், நாங்க வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமா வந்து மக்கள்கிட்ட இருக்க வருமானத்தை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதிகரிக்கணும். இதன் மூலமா வந்து வறுமையை வந்து முடியுமான மட்டும் குறைச்சி கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து சமமான பிராந்திய வளர்ச்சி ஏற்படுதல். அதாவது வந்து இப்ப நாங்க கொழும்பை மட்டும் டெவலப் பண்ணி வேலை, கொழும்பை தவிர்த்து அவுட் ஆஃப் கொழும்பு எல்லா ஒரு நாடு டெவலப்மெண்ட்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னா ஒரு பகுதியை மட்டும் டெவலப் ஆகி ஒரு செக்டரை மட்டும் டெவலப் ஆக்குறதுல ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது. அந்த நாடு முழுவதும் முழு செக்டரும் வந்து டெவலப் ஆனாதான் அந்த நாட்டின் அபிவிருத்தின்னு சொல்லி சொல்லலாம். இலங்கையை பொறுத்தளவுல வந்து எங்கட நாடு வந்து அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வர நாடு. ஓகேயா? சோ அந்த கொஸ்டின்ஸ்களை வந்து அதுக்கான ஆன்சர்ஸை வந்து போடணும். அடுத்தது உயர் பொருளாதார அபிவிருத்தி அடைய அரசாங்கம் கடைபிடிக்க உள்ள உபாயங்கள். அப்ப அதாவது வந்து நாங்க இந்த பொருளாதார அபிவிருத்தியை டெவலப் பண்ணிக்கொள்ள அரசாங்கம் என்னென்ன கடைபிடிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதிக அளவு உழைப்பாளர்கள் வந்து பங்கு கொள்ள செய்யறாங்க. மனித வள அப்ப நாங்க என்ன சொல்றோம், வறுமையை வந்து குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பல்வேறு வகையான பொருளாதார உறுதிப்பாடை வந்து பேணுறாங்க, நல்லாட்சி நடத்துறாங்க, சமமான முறையில வருமான பங்கீடுகள்லாம் செய்யறாங்க. சரியா? அப்ப இதுகள் தான் வந்து என்னதுன்னா பொருளாதார அபிவிருத்தி அடைய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய உபாயங்கள்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? அப்போ ஒரு நாட்டுல வந்து சாத்தியமான வள வெளியீட்டாளர் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறத தான் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பொருட்கள் சேவையில் வந்து தொகையில ஒரு அதிகரிப்பு ஏற்படும். இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான தொகை ரீதியான அதிகரிப்பு. பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு தொகை ரீதியான அதிகரிப்பு. அப்ப பொருளாதார அபிவிருத்தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்றது ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது வளர்ச்சியின் ஒரு பகுதியா தான் பொருளாதார அபிவிருத்தி அடையப்படுது. சரியா? சோ இங்க நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்றது இது பொருளாதார அபிவிருத்தி. இந்த பொருளாதார அபிவிருத்திக்குள்ள ஒரு விஷயமா தான் இருக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்டா இருக்கு. சரி எக்கனாமிக் கிரௌத்தா இருக்குது. எக்கனாமிக் கிரௌத்தா இருக்குது. சரியா? இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரியா? இத வந்து நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். எக்கனாமிக்
டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்குள்ள ஒரு பகுதியா தான் எக்கனாமிக் growth வந்து காணப்படுது. சரியா? அப்ப இந்த பொருளாதார அபிவிருத்தி ஏற்படணும்னு சொல்லி சொன்னா, இதோட சமூக, அரசியல், சுற்றாடல், கலாச்சாரம் எல்லாமே வந்து முன்னேற்றம் ஏற்படணும். அதாவது வந்து சோசியலா இருக்கலாம், கவர்ன்மென்ட் பொலிட்டிக்கலா இருக்கலாம், என்வைரன்மென்ட்டா இருக்கலாம், கல்ச்சர். இது எல்லாமே வந்து டெவலப் ஆகணும். ஸோ இதுக்காகத்தான் வந்து அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப சுகாதாரத்தை எப்படி சமூகத்தை எப்படி நாங்க சிறந்த முறையில கட்டி காக்கலாம். அரசியல்ல எப்படி ஸ்திரத்தன்மையை பேணலாம். சுற்றாடலை வந்து எப்படி நாங்க பாதுகாக்கலாம். கலாச்சாரங்களை எப்படி நாங்க சிறந்த முறையில பாதுகாக்கலாம்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து அங்கன இன்க்ளூட் பண்றது.